Pesticide paradox. Repeating the same test case again and again will not find any bug. So it is necessary to review the test case and add or update test case to find a new bug. So இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் டெஸ்ட் கேஸ் என்ன இருக்கும், ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கும், நம்மளுக்கு சேட்டு கரெக்டாக போகுதா, ஸ்டேட்டஸ் கரெக்டாக வைக்க முடியுதா, ப்ளூ டிக் வருதா, ரிசீவ் ஆனவுடனே நம்மளுக்கு அவங்க பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் வருதா, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அதையே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரே ப்ராசஸ் தான் வரும். ஒரே ப்ராசஸில் நம்மளுக்கு பக் வரதுக்கான சான்சஸ் கம்மி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் மேனுவல் டெஸ்டிங்கில் டெஸ்ட் கேஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டேட்டானா என்னது, நம்ம கொடுக்குற இன்புட், லாகினோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா போன கிளாஸ். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா முன்னாடி வீடியோவை போய் பாருங்கள். வேலிட் இன்வாலிட் டெஸ்டிங்கோட கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் டெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அந்த இன்புட்ஸ் எல்லாமே மாற்றி பார்ப்பாங்க, டெஸ்ட் கேஸ் அப்டேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டு ஃபைண்ட் த நியூ பக். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கஸ்டமருக்கு குவாலிட்டியான அப்ளிகேஷன்ஸை கொடுக்க முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ.